குட் மார்னிங் மக்களே. 24th ஜூன் வெனஸ்டே மார்னிங் 5:30 சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். நம்ம ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா 6:45க்கு மும்பை போக போகிறோம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டில் பறக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து இண்டிகோவில் போய் மும்பை சுற்றி பார்க்கலாமா? செக்யூரிட்டி செக் முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ நிற்கிறார் பார்த்திங்கன்னா இண்டிகோ. பறக்க போகிறோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாமா? ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு ஃப்ளைட் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று பறக்குது, இங்கே ஒன்று நிற்கிது, அங்கே ஒன்று. கேட் 1, 2, 3, 4, 5 எல்லாமே ஒன்று தான். மக்களே, போர்டிங் ஆயாச்சு. விண்டோ சீட்டு. அது என்ன ஃபியூல் ஏற்றுறாங்களா என்ன தெரில. 10 வருஷம் ஆச்சு. இண்டிகோவில் பறக்க போகிறோம். 36,000 feet. Sit back and enjoy the flight. I'll get back to you when we begin our descent. Thank you. Cabin crew, arm on sides, please. கத்தார் ஏர்வேஸ் பாருங்கள். அவ்வளோ நீட்டாக புதுசாக. மார்னிங் சன்ரைஸ் அங்கே ஒன்று பறக்குது வரும். அது இண்டிகோ தான். ஷார்ப்பாக ஒரு 10 மினிட்ஸில் லேண்ட் ஆகிடுவோம். இன்னும் மும்பை கிளியராக தெரில கேமராவில்.
மும்பையில் கால் வச்சாச்சு. 15 மினிட்ஸ் டிலே. ஃபஸ்ட் டைம் மும்பை மழையோட வெல்கம் பண்ணுது. மழை பாருங்கள். சரி, ஆஃபீஸ் போகணும். போயிட்டு சாயங்காலம் பீச் போகலாமா? வெளியே போய் பார்ப்போம். குட் மார்னிங் மக்களே. வெள்ளிக்கிழமை காலையில் மணி 7 மும்பையில் இருக்கிறோம். ஸோ 2 நாளாக ஆஃபீஸ் ஒர்க்கு. இன்றைக்கி லீவ் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு புக்கிங் பண்ணியிருக்கோம். என்னென்னா டெல்லியில் வந்து டெல்லி தர்ஷன் இருக்குல்ல, 300 ரூபாய்க்கு வந்து 1 டே ஃபுல்லாக டெல்லி சுற்றி காட்டுவாங்க. அதே மாதிரியே மும்பையிலே வந்து மும்பை தர்ஷன் ஒன்று இருக்குது. 1 டே ஃபுல்லாக வந்து மும்பை சுற்றி காட்டுவாங்க. 40 பிளேசஸ்ஸு, கேட்வே ஆஃப் இந்தியா, ஃபேமஸ் சித்தி விநாயக் டெம்பிள், மகாலட்சுமி டெம்பிள். ஸோ நான் அதை ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி 40 பிளேஸ் சுற்றி காட்டுறாங்க. 300 ருபீஸு. கைடுக்கு வந்து 50 ருபீஸ் டிப்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் என்ட்ரி ஃபீஸ் டிஃப்ரெண்ட்டு. நம்ம சோலோவை தானே போகிறோம். நம்ம கேபு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் கிட்டத்தட்ட 2000-3000 பக்கமாக செலவாயிடும். நேற்று மும்பை ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து இதை சஜஸ்ட் பண்ணார், சுஜய்ன்னு சொல்லி. இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னா சீட் இருந்து புக் பண்ணியாச்சு. இப்போ அதுதான் பஸ் போர்டிங்க்கு வந்து போயிட்டுருக்கிற. ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. ஐ மீன் கீ கொடுத்துட்டு வந்துருக்கிற க்ளீன் பண்ணுறதுக்கு. போர்டிங் பஸ் ஏறிட்டு எங்கேன்னா இங்கே பிஸ்டரி காம்பவுண்ட் ஒன்று இருக்காமல் அங்கே வர சொல்லியிருக்காங்க. போய் போர்டிங் ஏறிட்டு பஸ் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே ஒரு குருத்வார் இருக்குதுன்னு சொன்னாங்க. டெல்லியில் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுமா? 7:15 ஆகுது. இங்கே ஒரு 15 மினிட்ஸ் போனாலும் பார்க்க முடியுமா? இல்லை நாளைக்கு போகலாமா? குருத்வார் பார்ப்போம். ஆஹா, வாவ், ரொம்ப பெருசுங்க. கண்டிப்பாக 15 மினிட்ஸ்லாம் பத்தாது. போனால் நிறைய டைம் வேணும். நாளைக்கு காலையில் வருவோம். நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தானே. பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி வந்துட்டால் கூட இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாம் இருக்கிறது வந்து அந்தேரி குர்லா ரோடு. 2 நாள் ஆஃபீஸில் இருக்குங்காட்டி எந்த வீடியோவுமே எடுக்கல. இன்றைக்கி தான் காலைல ஸ்டார்ட் பண்ணுறேன். மும்பையும் சென்னை மாதிரி இருக்காங்க. பட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொண்ணுங்களாம் வந்து காமனாக ரோட்டில் நின்று ஸ்மோக் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளேயே மொத்தம் ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள்ளேயே சிகரெட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி வந்து கேப்லேயே கூப்பிட்டு போகிறாங்க. நான் ஃபஸ்ட் டே வந்தப்போ இந்த கேபில் தான் ஆஃபீஸ் வந்தேன். பட் அவங்க 1 டே ஃபுல்லாக சுற்றி கட்டுறதுக்கு 5000 ரூபா கேட்டாங்க. இப்போ நெகோஷியேட் பண்ணி 4000 வேணால் கொடுங்க அப்படின்னாங்க. தனியாக வந்ததுனால எதுக்கு அதை பண்ணிவிட்டு லக்கில் இந்த 300 ரூபா கிடச்சிது. பஸ் எப்படி இருக்குன்னு தெரில, எல்லா பக்கம் எப்படி தர்ஷனம் இருக்குன்னு தெரில. பார்ப்போம். போலீஸ் வண்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குது, லக்ஸரியாக. இது நம்ம பஸ் இல்லை, இது எங்கேயோ போகிற ஸ்லீப்பரு. நாம் இன்னொரு 500 மீட்டர் போகணும். நம்ம குடிக்கிறோம்ல தண்ணி. பிஸ்லரி ஆஃபீஸ். இன்றைக்கி அம்பானி ஆஃபீஸும் பார்க்க போகிறோம். நீதா ட்ராவல்ஸ் இங்கே தான் வரன்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷிரடிக்கெல்லாம் பஸ் இருக்குது. இங்கேருந்து ஷிரடி நான் 4-5 ஹவர்ஸ் நான் நினைக்கிறேன். ஷிரடிக்கு பஸ் இருக்குது. நம்ம பஸ் இப்போ தான் வரும். 1 டே தர்ஷன் பஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நிறையா பஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸில் வர எந்தெந்த பஸ்ஸில் சீட் இருக்கோ அதில் உள்ளே போய்க்கலாம். இதில் தான் இப்போ போக போகிறோம். இதில் தான் மக்களே போக போகிறோம். பட் அங்கே போய் ஏதோ சேஞ்ச் பண்ணணுன்னாங்க. இல்லை இதுதான் பஸ்ஸான்னு தெரில. சீட் பஸ் நல்லா தான் இருக்குது. ஏசி பஸ்ஸு. விண்டோ வியூ நல்லா இருக்குது. பார்ப்போம். போக போக ஒரு இடமா சொல்கிறேன். 40 பிளேஸ் இல்லை. வீடு பாருங்க, இதோட பெட்டி பெட்டியாக இருக்குது. இதுதான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நான் இப்போ ஃபஸ்ட் இடம் வந்திருக்கிறது வந்து கேட்வே ஆஃப் இந்தியா. இது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். இங்கே ஒரு போட்டிங் இருக்குது. என்ட்ரி குலாபா போலீஸ் ஸ்டேஷன். உள்ளே போய் பார்ப்போம். கேட்வே ஆஃப் இந்தியா. இங்கே ஒரு போட் ரைடும் இருக்குது.
ஸோ இந்த கைடு என்ன சொன்னார்னா 1911 வந்து இதை கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குன்னா விக்டோரியா மகாராணி வந்து முறையாக இந்தியா வர்றப்போ வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் படிக்கணும்னு அதை பற்றி ஸ்டடி பண்ணல. படிச்சுட்டு பார்ப்போம். கேட்வே ஆஃப் இந்தியா, மும்பை கனவு நினைவாகிட்டு இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? இது கேட்வே ஆஃப் இந்தியா தாஜ் ஹோட்டல். பழைய தாஜ் ஹோட்டல், இது புது தாஜ் ஹோட்டல். செமல்ல. இங்கே ஒரு டீ வந்து 500 ருபீஸ் தான். ஜஸ்ட் 500 ருபீஸ் தான். வாவ். தாஜ் குரூப்போட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல். இதை வந்து டாடா குரூப் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. தாஜ் ஹோட்டல். மும்பை அட்டாக் நினச்சிங்களா, தாஜ் ஹோட்டல் அட்டாக் இதுதான் அது. கேட்வே ஆஃப் இந்தியா, தாஜ் ஹோட்டல். மஜா இல்லை? பீச் பார்ப்போம். கேட்வே ஆஃப் முடிச்சுட்டு தாஜ் ஹோட்டல்லாம் பார்த்துட்டு இங்கே போட்டிங். ஒரு ரைடுக்கு வந்து 200 ரூபாய் டிக்கெட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுப்பாங்க கார்டு, டிக்கெட் வாங்கிட்டு இது மாதிரி போட்டில் போக வேண்டியதான் உள்ள. போட் ரைடு நிறையா பண்ணிட்டோம். ஸோ மும்பை பீச்சில் பண்ணலான்னு சொல்லிட்டான். 200 ரூபாய் இதுக்கு தனியாக என்ட்ரி ஃபீஸு. பஸ்ஸுக்கு வந்து 350 ரூபா கொடுத்துக்குறோம். பட் இது வந்து என்ட்ரி இதெல்லாம் தனி, ஒவ்வொரு இடத்துக்கு என்ட்ரி தனி. மொத்தமாக ஒரு 600 ரூபா செலவாகும் இது மட்டும். இவ்வளோ இடம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்த எல்லாமே இந்தியன் நேவியோட இடம். ஷிப்பு, ஃபைட்டர் ஷிப்பு உள்ளே வந்து வெப்பன்ஸ் எல்லாமே அந்த பில்டிங்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங் வந்து பிஎஸ்சி ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பெனி. ஸோ இது ஒரு ஐலாண்டு மாதிரி. இங்கே தான் வந்து நம்ம நேவி எல்லாத்தையும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க, மெட்டீரியல் எல்லாமே. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் அந்த ஷிப்பு வந்து ஃபைட்டர் ஷிப்பு. ஒர்த்து தான் 200 ரூபா கொடுத்து வந்தது. கப்பலில் போகிறத விட ஏறுறது இறங்குறது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாவங்கள் இங்கே சாப்பிட்லாம். அந்த போட்லேருந்து இந்த போட்டு வந்து, இந்த போட்லேருந்து இந்த போட்டு வந்து, இதுலேருந்து வெளியே வரணும். பாவம். பட் ஒர்த்து. உள்ளே போயிட்டு வந்ததுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நேவியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஷிப்பு பார்த்தோம், நேவி ஷிப்பு. சரி, அடுத்தது வந்து எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரில. பஸ்ஸு போயிட்டு பார்ப்போம். இந்தியா கேட்டு நான் கேட்வே ஆஃப் இந்தியா நான் கிட்ட போய் பார்க்கல. அது ஒன்றை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு பக்கத்தில் வந்து பார்க்கலைன்னா நல்லா இருக்காது. நான் ஒன்றுமே இருக்காது கிட்ட வந்து, அது தெரியும். பட் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ உள்ள இப்படி தான் இருக்கும் கேட்வே ஆஃப் இந்தியா. இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குங்க. அப்படி அங்கே ஒரு மேலே பாருங்கள், இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. உள்ளே போக முடியாது, வெளியே இருந்த பக்கம். இதுதான் கிரவுண்ட் என்ட்ரி. ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து நம்ம மெரினா பீச் மாதிரி. இந்த திட்டு இருக்குது பார்த்தீங்களா, சாயங்காலம் இங்கே வந்தால் கோர்றக்கு இடம் இருக்காதாம்மா. நம்ம மெரினா பீச்சில் மக்களுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்கள்ல கப்புள்ஸாக, அந்த மாதிரி இடமாம்மா இது. ஸோ இங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே 8 வரைக்கும் வந்து கோர்றக்கு இடம் கிடைக்காதாம்மா. அரேபியன் ஷீ மெரினா பீச், மரீன் பீச் இங்கே பேர்.
வந்து ரொம்ப ஃபேமஸான டனலு, கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் போகுமாமா. இதுக்குள்ளே வந்து கடல், ஆறு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. செம்ம ஆர்கிடெக்டில். பார்த்தாச்சுங்க முகேஷ் அம்பானியோட வீடு. மேலே கிரேன் இருக்குல்ல, அதுதான் அவரோட வீடு. 12,000 கோடி அந்த வீடு. 12,000 crore, 12,000 rupees, 12,000 crore அவரோட வீடு. சரிதா, இதுதான் பார்த்தாச்சு. மகாலட்சுமி மந்திர் தரிசனம் வந்திருக்கிறோம். கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான், நம்மளுக்கு 20 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு கோயில் பார்த்தாங்க, அது மகாலட்சுமின்னு நினச்சிட்ட, பட் அது கிடையாது, இதுதான் மகாலட்சுமி கோயில். ஸோ தரிசனம் முடிச்சுட்டு பார்க்கலாம். முகேஷ் அம்பானியோட இன்னொரு வீடாகும். சுற்றி சுற்றி கட்டி வச்சிருக்காரு. ஒரு பில்டிங் பார்க்குறீங்களா? ஏப்பா கழுத்து வலிக்குது. த்ரீ ஷோ 11D ஷோக்கு வந்துருக்கிறப்போ பார்க்கலாம். 11D ஷோ உள்ள தேட்டரில் போய்ட்டு. ஸோ இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து வெஜ் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து கிச்சப் சாஸ் மாதிரி, நம்ம ஊர் ஊறுகாய் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்றப்ப ஒருத்தர் பேசினார்ல, அவர் வந்து அகமதாபாத்தில் தனியாக சுற்ற வந்திருக்கிறாரு. ஏஜ் 19, ஏஐ படிக்கிறாரு, காலேஜ் செகண்ட் இயர். ஆமாம், இப்போயே சுற்ற ஆரம்பிச்சார் தனியாக. சரி, இப்போ நாம் எங்கே போகிறோம்னா விநாயகர் டெம்பிள், சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. மும்பையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம எப்படி முருகரை ரொம்ப பெருசாக கும்பிட்றோமோ, அவங்க விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கடவுள் அவங்களுக்கு அதுதான். ஸோ இப்போ விநாயகரை தான் சித்தி விநாயகரை பார்க்க போகிறோம். கோயில்கிட்ட போயிட்டு பார்க்கலாம். திருப்பதி சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சித்தி விநாயகர் கோயில். ஸோ நாம் இப்போ போகிறது முக்து தரிசனம், அதாவது வந்து அவரோட மூஞ்சி மட்டும்தான் தெரியுமாமா. கேட் நம்பர் 1ல் அதை மட்டும்தான் பார்த்துட்டு வர முடியும். வேறெல்லாம் போனோம்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடுமாம்மா சாமி பார்க்க. நம்மளுக்கு அடுத்தடுத்த பிளான் இருக்குது. ஸோ இப்போ முக்து தரிசனம் மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம். காமான் தர்ஷன் கியூ. தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் 9 இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து இது 1500 ரூபா. கிட்டத்தட்ட 1/2 hour எடுத்துக்கும் இந்த தரிசனம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 200 ரூபா டிக்கெட் இருக்குது. அதெல்லாம் 1.5 மணி நேரம் இருக்கும். ஃப்ரீ நார்மலாக திருப்பதியில் ஃப்ரீயில் போய் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி போனீங்கன்னா எந்த காசு இல்லாமல் 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் இன்றைக்கி எடுக்கும். பட் அது விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி அதெல்லாம் பயங்கர கூட்டம் ஆகிடும். தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது. கொஞ்சம் தூரத்துலேருந்தே பார்த்தோம். ஸோ நான் விநாயகர் இப்போ எப்படி இருப்பார்னு உங்களுக்கு இன்னொரு பெரிய வீடியோவில் எடுத்து காட்டுறேன். அவர் உள்ள இப்படி தான் இருப்பார். எக்ஸாக்டாக இதே தான் சாமி. நம்ம தூரத்துலேருந்து அந்த மூஞ்சி கண் மட்டும் தெரியும் பார்த்து வந்து. அடுத்தடுத்துக்கு போகலாம். மும்பை ஃபேமஸ் வடா பாவ் சாப்பிடலாம் வாங்க. அந்த சைடு அரபிக் கடல், நல்ல ஒரு ஹைவே கடல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் 4:30 ஆகுது. நல்ல கிளைமேட்டு, மழை வர மாதிரி கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது. அம்பானி வீடு. நெக்ஸ்ட் வந்து இருக்கிற இடம் பாலிவுட் மியூசியம். ஸோ வீடியோ எடுக்க அலௌடான்னு தெரில, உள்ள போய் பார்ப்போம். பாலிவுட்டோட மூவி ஸ்டைல் அதெல்லாம் வச்சுருப்பேன்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம்.
தலைவரை பார்த்தீங்களா? शाहरुख खान हाउस ये वाला है क्या भाई साहब? सामने वाला बंगला का उल्टा वाला शाहरुख खान का बंगला बनना। अच्छा இதுதான் ஷாருக் கானோட வீடு. இன்னும் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, மக்கள் வெயிட் பண்ணுவாங்க பாருங்க வழியா. पागल खान भी है। இது வந்து அமிதாப் பச்சனோட வீடு. ரெண்டுமே. ஸோ நம்ம 350 ரூபா டூரில் இன்றைக்கி கடைசி பேக்கேஜ், அதாவது இன்றைக்கோட கடைசி இடம் ஜூகு பீச். இங்கே ஃபேமஸான பீச்சு சென்னை மெரினா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம், கிட்ட போய் குளிக்க அலோவ் பண்ணுறாங்களாமா. நம்ம குளிக்கவெல்லாம் போகிறதில்ல, பீச்சை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு 5-10 மினிட்ஸ் அழகாக கொஞ்சம் ரசிச்சுட்டு போகலாம். ஜூகு பீச் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு இன்றைக்கி. சன்செட்டாக இருக்கலாம் வந்துடான்னு பார்த்தா ஃபுல்லாக மேகம் மறைச்சிருச்சு சன்செட்டை. டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூரியனை பார்த்துட்டு 5:30 6 அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மணி 7 ஆக போகுது. 6:50 ஆகிடுச்சு, 7 ஆக போகுது. லேட்டாக தான் சன்செட் ஆகுது. இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் ஃபுல்லாக அது கீழே வந்து அந்த அழகான வியூ கொடுக்கறதுக்கு. நம்மளுக்காக 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க, அது வரைக்கும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கிளம்பலாம். அழகாக இருக்குல்ல பீச்சு. சரி மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு எங்கேயாவது சுற்றுலா இருந்தால் பார்க்கலாம். குருத்வார் பார்க்க போகலாமா? மும்பை குருத்வார். ரைட் சைடில் செருப்பு வைக்கிற இடம், உள்ளே போனதையும் சாப்பிட்ற இடம் வரும்னு நினைக்கிறேன். மேலே தான் அந்த அங்கே சாமி இருக்கிற மாதிரி இருக்கும். மேடம் போகலாமா? சாப்பிட்ற நேரம் 10 to 3, 7 to 10. சரி, எப்படி சமைக்கிறாங்க பாருங்கள். ரொட்டி எல்லாமே நம்ம அம்ரிஸ்டரில் பார்த்தோம்ல, இவ்வளோ அழகாக சமைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ஃபஸ்ட்டு மும்பை மெட்ரோ ஏற போகிறோம். ஸோ இப்போ நாம் இருக்கிறது இது எங்கே இது நல்லா தெரில, பிளாட்ஃபார்ம் நேம்லாம் போய் பார்ப்போம். இங்கேருந்து மரோல் போயிட்டு, அதாவது வந்து டனலுக்குள்ளே மெட்ரோ போகுமா அண்டர் கிரவுண்டில், அதை பார்க்க போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. மரோல் போகிறப்போ கட்டாப்பூர் மெட்ரோ, மும்பை மெட்ரோ ஃபஸ்ட் டைம். வீடியோகிராஃபிலாம் நிறைய இடத்த பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தெரியாமல் தான் எடுத்து போடுறேன். ஏர்போர்ட்லேருந்து இந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு ஒரே ஸ்டேஷன் தான், வெறும் 10 ரூபா டிக்கெட்டு. அன்றைக்கி மழை பெஞ்சதுனால மெட்ரோ எங்கடா போய் தேர்ன்னு எடுக்காமல் ஃபஸ்ட் நாள் கேப் பிடிச்சி வந்து 500 ரூபா கொடுத்துருவாங்க. எப்படி உருப்படுவோன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி வந்துடும் ட்ரெயினு. நம்மளோட 2வது ஸ்டேஷனுக்கு இருந்து செம்ம கூட்டத்தில் வருது. எல்லாம் வேக வேகமாக ஓடுறாங்க. ஸோ 2 ஸ்டாப் தான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து. இப்போ அடுத்து மரோல் போக போகிறோம். இங்கேருந்து அந்த அண்டர் கிரவுண்ட் லைன் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி கீழே இறங்கி தான் வந்தோம்.
ஒரு இது. இப்போ பாருங்கள் மறுபடியும் எவ்வளோ ஆழ கீழே போகுதுன்னு. ஸோ பெரிய அண்டர் டனல் இது, கிட்டத்தட்ட ஃபீட்டெல்லாம் கால்குலேட் பண்ண தெரியல, பட் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். எவ்வளோ ஆல்ரெடி கீழே இறங்கியிருக்கேன், நீங்கள் முன்னாடி ஸ்டெப்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுலேயே இருந்தால் இங்கேயே இறங்கி போகிறோம். இன்னும் மறுபடியும் கீழே போதான்னு தெரில. பிளாட்ஃபார்ம் 1 வீட்டி அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகும், கடலாக ஆறான்னு தெரில, அது மட்டும் விசாரிக்கணும். அண்டர் கிரவுண்ட் மட்டும். இந்த மெட்ரோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு 5 செகண்டில் எடுத்துடுறாங்க. ஓடியாந்தாங்க, பட் அவங்களால ஏற முடியல. சில பேர் 5-6 செகண்டு தான் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாவ். எல்லா மெட்ரோ நல்லா, சென்னை மெட்ரோ நல்லா தான் இருக்கும், பட் இது ரொம்ப கிட்டவே இருக்குது எல்லா இடமும். நேற்று இதையே ட்ரை பண்ணிக்கலாம், பட் நேற்று 350 ரூபாய்க்கு எல்லா இடத்தையும் பார்த்தோம்ல, ஒர்த்து. இப்போ போயிட்டு 2 கோயில் பார்க்கலாம். பயமாக இருக்குதுங்க, எவ்வளோ ஹைட்டில் ஏறுது. ஆல்ரெடி ஹைட்னா வேறு பயம். மொத்தம் 3 சப்வே. இது ஒன்று, இதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, 3 சப்வே. எவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருப்பாங்க அப்போப்பா. சென்னையில் ஒன்று தான் நினைக்கிறேன், பட் இங்கே சரியாக தெரியல, பட் சென்னையில் ஒன்று தான் நினைக்கிறேன். இங்கே 3 வேறு லெவல். ஸோ இப்போ போயிட்டு கல்பாதேவி மந்திர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. இங்கே மும்பையில் மெனு பார்க்குறீங்களா? காலையில் வந்து சாதா தோசை, கீ தோசைலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லா டைமும் கிடைக்கும், மதியம் கிடைக்கும். ஊத்தாப்பத்தில் இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்குறாங்க. ஸ்பெஷல் தோசையில் இவ்வளோ ஐட்டம் இருக்குது. லஞ்சில் பாருங்கள், நான் இப்போ ஆர்டர் போட்டது தாலி போட்டிருக்கேன், தால் தாலி. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சாப்பிட்டு பேசுவோமா எப்படி இருக்குன்னா? ரைஸு, சாம்பார். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டியெல்லாம் ரோடு தான். இதுதான் கோயில் மும்பாதேவி. ஸோ மும்பை பேர் வர்றதுக்கு காரணமே இந்த கோயில் தான். அதாவது வந்து இந்த ஊரோட பாதுகாவலன் கோயில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. மும்பைக்கு கோயில் நம்மளுக்கு எப்படி முருகரோ அந்த மாதிரி இங்கே விநாயகர். மும்பை காளியில் நான் சொல்கிறேன், தேவியில். எவ்வளோ பெருசு தெரியல, சுற்றி பில்டிங் இருக்கிறதுனால கோயிலே தெரில. நம்மளுக்கு இருந்தால் மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் அப்படிலாம் தெரியும். இங்கே அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, குட்டி குட்டியாக இருக்குதா. போய் பார்ப்போம். டாய்லெட் இருக்குது, அதுதான் மெயின். 2 மணி நேரமாக தேடுறேன். ஃபஸ்ட்டு போய் டாய்லெட் பார்த்துட்டு அப்புறம் போகல. நானும் இந்த இடத்த 6 தடவை சுற்றி பில்டிங்னால இப்போ தான் ஒருத்தர் கூகுள் மேப்பை நம்பி சுற்றியே போக வேண்டியது. பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டால் அழகாக சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு பார்ப்போம். இதுதான் சாமி லைனு. உள்ளே போய் சாமி பார்க்க வேண்டியதான். மும்பாதேவி தரிசனம் முடிச்சாச்சு. 2 சாமி, ஒன்று வந்து சிலையில், இன்னொன்று வந்து லிங்கம் மாதிரி. மும்பை கும்பால் 2 லைனு. இப்போ முதல் லைன் வந்து ஃப்ரீ. முன்னாடி போகிற ஃபஸ்ட் லைன் வந்து காசு 75 ரூபா ஒரு ஆளுக்கு. அதில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் முதுகு காட்டி நின்றுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணதில்லை. முதுகு காட்டி நின்றுக்கிறாங்க, பின்னாடி ஃப்ரீயாக போகிறவங்க சாமி பார்க்கவே முடியறதில்ல. ஸோ முதல்ல நான் ஃப்ரீ லைனில் போனேன், மறுபடியும் சுற்றி வந்துட்டு 75 ரூபா கொடுத்து மறுபடியும் ஒரு தடவை போய் சாமி பார்த்து வந்தேன். ஒரு தேங்காயும் இந்த மெட்டீரியலும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 75 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு தேங்காய் ஒன்று, இந்த மெட்டீரியல் ஒன்று ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா 75 ரூபா கொடுத்து போங்க. ரொம்ப கிட்ட நின்று சாமியை தொட்டு கும்பிடலாம். वो भी कम डालो प्लीज़. हाँ बस चलेगा.
ஸோ இங்கே ஒரு ஸ்வீட் ஷாப்ஸ் வந்துருக்குறோம். நம்ம ஊரில் இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேசர் பூரி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது. பட் நம்ம ஊர் நிறைய இருக்குது. இங்கே இந்த ஸ்வீட் ஐட்டம் ரொம்ப கம்மி தான். ட்ரை பண்ணலான்னு ஒரு 1/2 kg வாங்க போகிறோம். ரேட்டு காஸ்ட்லி தான். 250 கிராம் 280 rupees. 350 இருக்குது. 250 கிராம் 1 kg கிடையாது. அப்போ 1 kg எவ்வளோ 700 1400 இங்கே கேஜி ஸ்வீட்ஸ். மேங்கோ லஸ்ஸி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட் ஒரு 1/2 kg வாங்கியிருக்கிறோம். மிக்ஸ்டு ஸ்வீட்ஸு வீட்டில் போய் பார்ப்போம். மும்பையில் லோக்கல் ட்ரெயின் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். பண்ணதே இல்லை. இங்கே டிக்கெட் எங்கே கிடைக்குமான்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஷன் ஏதாவது ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு போவோம். பிடி ரயில்வே ஸ்டேஷன், லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு அந்தேரி போக போகிறோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. சனிக்கிழமை இங்காட்டி அந்த ட்ரெயினில் ஏற கூட்டம் அவ்வளோ இருக்காது. அவன் நார்மலாக தான் இருக்குமாமா. எடுத்து பார்ப்போம். டிக்கெட் எடுத்தாச்சு. மும்பையில் ட்ரெயின் ஏறியாச்சு. அந்தேரி போக போகிறோம். எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு தெரில. இங்கேருந்து விடி ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் மாதிரியே தான். பட் அந்த நம்ம யூடியூப்லாம் பார்ப்போம்ல, செம கூட்டமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சனி ஞாயிறுனால அதை ஃபீல் பண்ண முடியல. பட் ட்ரெயின் ஏறி பார்க்கலாம். போலாமா அந்தேரி? இனிமேல் தான் கூகுளில் ட்ரை பண்ணணும் எவ்வளோ கிலோமீட்டர் எந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு பார்த்துக்கலாம். இவ்வளோ ட்ரெயின் ஓடியும் அவ்வளோ கூட்டம்னா பார்த்துக்க மும்பையோட பீக். அந்தேரி ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு லோக்கல் ட்ரெயினில். ஸோ இங்கேருந்து அடுத்து மெட்ரோ பிடிச்சி ஆஃபீஸ் போய்ட்டு லக்கேஜ் எடுத்து ஏர்போர்ட் போய் பார்க்க வேண்டியதான். ஏர்போர்ட்டில் பார்க்கலாம் மக்களே. ஹிந்தி மட்டும் தெரிஞ்சுன்னா போதுங்க. நான் ஒரு ஆப்போசிட் ரூட்டில் இறங்கி நடந்துட்டேன் கொஞ்சம் தூரம், ஒரு 100 அடியாட்டம். ஒருத்தர்கிட்ட கேட்டால் மெட்ரோ எப்படி போகிறதுன்னா அவர் கூட்டிகிட்டே கொண்டு போய் விட்டுருவாராட்டிருக்குது. அதில் ஏறுங்க, ஸ்டெப்ஸில் ஏறுங்க, ரைட் இறங்குங்க. அது மேலே ஸ்டெப்ஸ் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஏறி ரைட் இறங்க, திருப்பி லெஃப்ட் இறங்குங்க, உங்களுக்கு மெட்ரோ வந்து நான் அழகாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மெட்ரோவில் போயிலே ஒருத்தர் சொன்னார். அவர் தான் அந்த மும்பை மந்திரை பற்றி சொன்னார். மும்பைக்கு பேர் வர காரணமே மும்பா தேவி, அவங்கனால தான் மும்பைக்கு பேர் வந்துன்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனேன்லாம் தெரிஞ்சிருக்காது எனக்கு. யார்கிட்ட பேசினா ஓரளவுக்கு ஹிந்தி தெரிஞ்சு பேசினா நல்லது நடக்குது. வடக்குன்னு திட்டுறாங்க. பட் மும்பை ஸோ டிஃப்ரெண்ட். அமரிஸ்ட் மாதிரி நல்ல மக்கள். டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ இங்கேருந்து அப்படியே ரைட் ஏறி போனால் நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். நான் இறங்கியிருக்குது அந்தேரி ஸ்டேஷனு. இங்கே மட்டும் 8 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்பா 8 பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு லோக்கல் ட்ரெயினை விட மெட்ரோ தான் கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். க்யூவில் நிற்கிறாங்க. डाल दो क्या भी आ रहा है सब डालो. मीठा भी लगाओ. मीठा नहीं, मीठा क्या रहेगा? समोसा वड़ा वो राउंड वाला है बड़ा नहीं ऊपर ये उसका पीछे वही तो दे रहा. हाँ वही है. अच्छा सॉरी. वड़ा पाव ப்ளஸ் லஸ்ஸி. நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு என்எஸ்சி. ஸோ என்னோடய ஆஃபீஸ் உள்ளே பின்னாடி வரும். இந்த பில்டிங் தான். உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. இது வந்து நாங்கள் பின்னாடி தங்கியிருந்த ஹோட்டல், 1 டைம் ஹோட்டல், அதை காட்டுறேன். இது நான் தங்கியிருந்த ஹோட்டல். சரி இப்போ மரோல் நாக்கு போயிட்டு மெட்ரோ பிடிச்சி ஏர்போர்ட் போகணும். மும்பை ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம். டெல்லியில் ஆட்டோ ரைடும் பண்ணியாச்சு. 50 ரூபா கேட்டார் இதில் விடுறக்கு, அக்கோ லைனில் விடுறக்கு, மெட்ரோ பிடிக்கிறதுக்கு. அப்புறம் நான் ஏர்போர்ட் போகிறீங்களான்னு கேட்டார். ஆமாங்க அப்படின்னா சரி 20 ரூபா சேர்த்தி கொடுங்க, 70 ரூபாயில் நான் விட்டுறேன் அப்படின்ட்டார். பரவாயில்ல. அப்போ வர்றப்போ காருக்கு 400 ரூபா கொடுத்தோம். கொடுமை. மழை வேறு பெஞ்சு தான். அந்த அன்றைக்கி எப்படி மெட்ரோ பிடிக்கிறது எதுவுமே ஐடியா இல்லை. சரி ஃபஸ்ட் டைம் வரங்காட்டி 9 o'clock ஆகிடுச்சு. ஆஃபீஸும் வேகமாக போகணுங்காட்டி கொடுத்துட்டோம். பரவாயில்ல. இந்த தடவை ஆட்டோட போகிறோம். இங்கே டொமஸ்டிக் ஃப்ளைட் வர்றதுக்கு P10 வரணும். லிஃப்ட்டில் நம்பர் இருக்கும். சில லிஃப்ட்டு மட்டும்தான் P10 வரும். P10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து விட்டுரும்.
உள்ளே போய் என்ட்ரி கொடுக்க வேண்டியதான். வாவ், செம்ம அழகுங்க. இன்டீரியர் பாருங்கள். 2 கையிலையும் பேக் இருக்கா, எடுக்க முடியல வீடியோ. சூப்பராக இருக்கலாம். பாம்பே ஏர்போர்ட்டு ஒர்ஸ்ட்டுங்க சத்தியமாக. போர்டிங்கு டொமஸ்டிக்கு வந்து இண்டிகோ எங்கேயுமே போர்டு வைக்கல, இன்டர்நேஷ்னலில் மட்டும் தான் போர்டு இருக்கா. அங்கே போய் செக்குனுக்கு போய் கேட்டால் சைடில் போ, ரைட்டில் போ, லெஃப்ட்டில் போனால் அரை மணி நேரம் அலைய விட்டாங்க. பின்னாடி வந்து பார்த்தா அங்கே இவ்வளோ சாமி ஒஸ்ட்டு. அதோட பெரிய ஸ்டோரி, உள்ளே வந்து போர்டிங் ஆயிடுச்சு எல்லாமே. பேக்கில் பாட்டில் இருந்தது, செக்யூரிட்டி பிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இது இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது, சீல் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும், அப்படி இல்லைனா கொண்டு போய் டொமஸ்டிக்கில் கொடுத்துருங்க, இண்டிகோவில் கொடுத்துருங்க, அவங்க இதில் பண்ணி பேக் பண்ணி உள்ளே கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீங்கள் கேரி பண்ணுறது இந்த சின்ன பேக் மட்டும் கேரி பண்ணிக்கிட்டாங்க. எப்போப்போ அதுக்கு அரை மணி நேரம் அலைஞ்சு நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்தேன், இல்லைன்னா அவ்வளோ கஷ்டம்தான். மும்பை ஏர்போர்ட்டை நம்பி கடைசி மினிட்ஸில் வந்தீங்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் தான் இப்போ பறக்க போகிறோம் இண்டிகோவில். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கிட்ட பார்க்குறோம். மும்பை ஏர்போர்ட் பார்க்குறீங்களா எவ்வளோ பெருசுன்னு. எப்பா ஏர் இண்டியா ஃபுல்லாக செம பெருசு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் இப்போ ஒரு வீடியோ அனுப்பி பார்த்தீங்களா, அங்கே பாருங்க தான் நிற்கிது பாருங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். வேறு லெவலில் பெருசாக இருக்குது, அதெல்லாம் வேறு லெவல் சைஸு. எல்லாம் இன்டர்நேஷ்னல். ஸ்விஸ்ஸு பயங்கர, தாய் ஏர்வேஸில் சின்னது, இண்டிகோ சின்னது, ஏர் இண்டியா சின்னதாக இருக்கிறதே. சிங்கப்பூர் தான் மாசு, செம மாசாக இருக்குது. ஃப்ளைட் உள்ள ஏறிட்டு பார்க்கலாம். உள்ள போகலாமா? சீட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க, நம்ம வந்ததுக்கப்புறம் விண்டோ சீட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். சரியா, விண்டோ சீட் கிடச்சிருச்சு. 12ANBC எமர்ஜென்சி பக்கத்தில் இருக்குது. வந்துக்கிறீங்களா? நாங்கள் நான் ஏன் வரமாட்டேன், வெளியே முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்து இண்டிகோவில் புக் பண்ணிங்கன்னா காசு கொடுத்து பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு மிடில் சீட்டு, ஃப்ரீ சீட்டை புக் பண்ணி விட்டுருங்க. கிடச்சிதுன்னா அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 10 சீட்டாவது காலி இருக்கும். வெறும் இன்றைக்கி 120 பேசஞ்சர்ஸ் தான் வந்திருக்காங்களாமா. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 சீட்டுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எப்போ வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து எடுத்துக்கங்க. சென்னை வந்தாச்சு இண்டிகோ. எவ்வளோ ஃப்ளைட்டுங்க அங்கே பாருங்கள். மழை வேறு நல்லா ஹெவியாக பெய்யுது, பெஞ்சிருக்கும் போல். நல்லபடியாக வந்தாச்சு. போயிட்டு செக்இன் பேக்கை கலெக்ட் பண்ணணும், பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். நடராஜர் சிலை பாருங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நம்ம லக்கேஜ் இப்போ 3ல் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வரைக்கும் லக்கேஜ் போட்டு போனதே இல்லை, எல்லாமே பேக் எடுத்து வந்துட்டு இந்த தடவை மாட்டிக்கிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் சுற்றிட்டு வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அலைய விட்டாங்க. பட் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். லக்கேஜ் வந்ததுன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிதான். அமைதியாக இருக்குது சென்னை ஏர்போர்ட். ஆனால் மும்பை ஏர்போர்ட் பெருசுங்க, ரொம்ப ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட அவ்வளோ எப்படி சொல்கிறது, அதிகமான ஃப்ளைட்டு எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. அவ்வளோ ஃபாரினர்ஸ் அங்கே இருந்தாங்க. லக்கேஜ் வந்ததையும் பார்ப்போம். மக்களே, சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு, லக்கேஜும் கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பட்டனை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர். சரியான மழை.